உங்கள் சுஜிதா. பொதுவா நம்ம ஒரு காளி தேவி கோவிலுக்கோ இல்ல கருப்பண்ணசாமி கோவிலுக்கோ போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் சாமி வந்து ஆடுறதையும் குறி சொல்றதையும் பார்த்திருப்போம். இந்த சாமி வந்து ஆடுறதுங்கிறது என்ன, இது எப்படி வேலை செய்யுது, எதை வச்சு அவங்க குறி சொல்றாங்க, இந்த சாமி ஆடுறதுங்கிறது உண்மையா பொய்யா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாமி ஆடுறது அப்படிங்கிற வழக்கம் எந்த இடத்துல இருந்து உருவாச்சு அப்படின்னா, முதல் ஆதி காலகட்டத்துல எல்லாம் ஒரு கிராமத்துல மழை வரல அப்படின்னாலோ இல்ல கிராமத்துல பஞ்சம் இருக்கு அப்படின்னாலோ குறி சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த இடத்துல வந்து மழை வருமா வராதா, பஞ்சம் தீருமா தீராதா அப்படின்னு சுவாமி கிட்ட குறி கேட்பாங்க. சோ அந்த கடவுள் அந்த இடத்துல யாரோ ஒரு மனிதனுடைய உடல்ல இறங்கி அந்த பஞ்சம் நீங்குமா நீங்காதா, மழை வருமா வராதா அப்படின்னு குறி சொல்லிட்டு போவோம். சோ இப்படிதான் ஆதி காலகட்டத்துல முதல்ல குறி சொல்றது அப்படிங்கிற மாதிரி வழக்கம். ஊருக்கு பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா கடவுளை அழைத்து குறி கேட்கறது அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. இந்த கடவுளை அவங்க எப்படி அழைப்பாங்க அப்படின்னா முடுக்கை அடிச்சு அவங்க அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வர்ணனை பாடல் பாடுவாங்க, சுவாமியை வர்ணிச்ச. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சுவாமியை அழைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கிராமப்புறங்கள்ல தான் நடக்கும். கிராம தேவதைகள் அந்த சுவாமிகளை தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அழைப்பாங்களே. சோ அந்த சுவாமிக்கு ஏத்த மாதிரி வர்ணனை பாடல்கள் பாடுவாங்க, அந்த சுவாமியை புகழ்ந்து பாடுவாங்க. சோ சந்தோஷப்பட்டு அந்த கடவுளை இறங்கி குறி சொல்லிட்டு போவோம். மூன்றாவதா அதீத பக்தியால பாடுவது, அந்த கடவுளை போற்றியோ இல்ல அந்த கடவுள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிராம தெய்வதைகள் அப்படிங்கிறவங்க அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு முன்னோர்களாக தான் இருந்திருப்பாங்க. பல பேர் முன்னோர்களா இருந்து அவங்களுக்கு வந்து நடுகள் வழிபாட ஆரம்பிச்சு அவங்க பிற்காலத்துல கிராம தெய்வதைகளா மாறி இருப்பாங்க. சோ அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கைய சொல்லி அவங்களை போற்றி பாடி அதீத பக்தியால பாடி அந்த பக்தி மூலமாக கடவுளை மகிழ்வித்து அவங்க அழைப்பாங்க. சோ இந்த வகைகள்ல நம்மளால கடவுளை அழைக்க முடியும். அந்த காலகட்டத்துல இப்படிதான் கடவுளை நியாயமா அவங்க அழைச்சுக்கிட்டும் இருந்தாங்க. சோ இப்படிதான் குறி சொல்றதுங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல ஆச்சு. நாளடைவுல இந்த குறி சொல்றதுங்கிறது ஒரு சடங்காக மாறிடுச்சு. அதாவது இந்த இடத்துல உடுக்கை அடிச்சா இந்த இடத்துல இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்கன்னா சுவாமி வந்தே ஆகணும், வந்தாதான் இதுக்கெல்லாம் பலன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. சோ சுவாமி நமக்குள்ள வந்துச்சோ இல்லையோ நிறைய பேர் ஒரு சடங்கா இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சாமி ஆடுறது அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சாமி ஆடக்கூடியது முக்கியமாக ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. அதுவுமே அந்த சாமி ஆடுறதுல எந்த இடத்துல நடக்கும்னா காளி தேவி கோவில்கள்லயோ இல்ல ஐயனார் கோவில்கள்லயோ இல்ல கருப்பண்ணசாமி கோயில்கள்லயோ இல்ல நரசிம்மர் கோவில்கள்லயோ இந்த மாதிரி ரொம்ப உக்ரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இந்த உடுக்கை சத்தம், இந்த மேளதாள சத்தம், இந்த சத்தம்லாம் வரக்கூடிய இடத்துலதான் சுவாமி ஆடுறதுங்கிறத அதிகமா செய்வாங்க. இதை அறிவியல் பூர்வமா பார்க்கும் பொழுது இந்த சாமி ஆடுறது அப்படிங்கறதே அந்த சத்தத்தின் விளைவால நடக்குதுங்கிறத நம்மளால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். நிறைய அறிவியலாளர்களும் அதைத்தான் சொல்றாங்க. இந்த உடுக்கை சத்தம் கேட்க கேட்க அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ்னால நம்மளுக்குள்ள சாமி வந்துட்டதா அவங்க உணர்றாங்க. அதற்கு அதீத பக்தி ஒரு காரணமாக இருக்கலாம். உண்மையாவே அவங்க காளி தேவி மேல ரொம்ப பக்தியா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த உடுக்கை சத்தம் கேட்கவும் தனக்குள்ள அந்த காளியே வந்துட்டதாக அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுது, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது. இதனால அவங்க காளி தேவியாக மாறி சாமி ஆடுறாங்க. நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க குறி சொல்லும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிறவங்கள கையை காமிச்சு அவங்க பேரை சொல்லி குறி சொல்லுவாங்க. இது எதனால அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னா மோஸ்ட்லி குறி சொல்றவங்களோ இல்ல சுவாமி ஆடக்கூடியவங்களோ அந்த ஊர் சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே அவங்களுக்கு தெரியும். சோ இப்ப யாருக்கு திருமணம் ஆகணும், யாருக்கு குழந்தை வரம் வேணும், யார் வந்து வீடு தேடிட்டு இருக்காங்க, யார் இடத்துக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரையுமே. சோ அந்த பேசிஸா கொண்டுதான் அவங்க ஒருத்தரையா பார்த்து உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துரும், உனக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிடும், உனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் கிடைப்பா அப்படின்னு அவங்க வந்து குறி சொல்றாங்க. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குறி அப்படிங்கறது அவங்க சொல்றது உள்ளுணர்வால சொல்லக்கூடியது, ஒரு இன்ட்யூஷன்னால அவங்க சொல்றாங்க. ஓகே இப்படி எல்லாம் உனக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் உனக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்ட்யூஷனால உள்ளுணர்வாலதான் அவங்க சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க வெறுமனே வாயால குறி சொல்றதும் இருக்கு. சும்மா இவங்களுக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவைன்னு குறி சொல்றதும் இருக்கு. சோ அடுத்த மாசமோ இல்ல அதுக்கு அடுத்த மாசமோ அவங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மள நிறைய பேர் இவங்க குறி சொன்னதுனால நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது கோஇன்சிடென்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க குறி சொல்லவும் அது அவங்களுக்கு நடக்கவும் ரெண்டும் மர்ஜ் ஆகி இதனால அது நடந்ததா நம்ம நினைச்சுக்கிறோம். சோ அது கோஇன்சிடென்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அவங்கள பார்த்த அந்த உள் உணர்வுல உண்மையிலேயே அவங்களுக்கு உள்ள தோணி இருக்கலாம் இவங்களுக்கு இது அடுத்த மாசம் நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அது நிச்சயமா நடக்கும். சில பேரோட நாக்கு கருநாக்குன்னு சொல்லுவாங்க, இவன் என்ன சொன்னாலும் பழிச்சிருப்பா அப்படின்னு. சோ அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளுணர்வால அவங்க அதை சொல்லி இருந்திருக்கலாம், அதனால அது நடந்திருந்திருக்கலாம். மூணாவது என்னன்னா இப்போ ஒருத்தவங்க குறி சொல்றாங்க அப்படிங்கிறப்போ உனக்கு அடுத்த மாசமே குழந்தை பிறந்துரும், உனக்கு அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிடும் அப்படின்னு அவங்க வந்து அவங்கள பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அந்த குறியை கேட்கக்கூடியவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அப்ப அடுத்த மாசம் நம்மளுக்கு இது நடந்துட போகுது அப்படின்னு. சோ அடுத்தடுத்த நாள் அவங்க அது நடக்கிறதுக்கு
சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய உடல் நலத்தை நல்லா பாதுகாத்துக்கிறதாகட்டும், இல்ல அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றதாகட்டும். ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி வச்சு அவங்க வாழ்க்கை முறையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. மேபி அந்த சேஞ்சஸ் அவங்க பண்றதுனால, அந்த முயற்சியை அவங்க எடுக்கிறதுனால கூட அவங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆயிருக்கலாம். சோ குறி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முழுவதுமா குறி சொல்றதுனாலேயே அது நடக்குது, சாமி தான் வந்து குறி சொல்லுதுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்கு கோயின்சிடன்ஸாவோ இல்ல நான் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றியதோ ஒரு காரணமாக இருக்கலாம். இப்ப குறி சொல்றவங்க எல்லாருமே உண்மையாகத்தான் சொல்றாங்களா, உண்மையாவே அவங்களுக்குள்ள சாமி வந்திருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. ஒருத்தங்களுக்கு உண்மையாவே சாமி வந்து அவங்க உண்மையாவே குறி சொல்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு சாமி வந்த உடனே நான் என்ன சாமி எதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத அந்த சுவாமியை நிச்சயமாக வெளிப்படுத்திடும். இதற்காக தான் நான் வந்திருக்கேன், இதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு குறி சொல்லிட்டு உடனே அந்த சாமி மலை ஏறிடும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க குறி சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கியூவே நிற்கும். அந்த கியூல ஒருத்தங்களா வருவாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க, சுவாமி குறை தீர்த்து அவங்களை அனுப்புவாங்க. இப்படி ஒரு இடத்துல கியூ கிட்ட நின்று குறி சொல்றாங்கன்னா ஆப்வியஸா அது பொய்யாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கியூக்கு வந்து ஒருத்தங்க வந்து குறி சொல்ற அளவுக்கு சுவாமி ஒருத்தங்களோட உடம்புல தங்கவே தங்காது. ரெண்டாவது, உண்மையாக குறி சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய சுற்றத்தார கவனிக்க மாட்டாங்க. சுத்தி என்ன இருக்கு யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எந்த பிரஜையுமே இருக்காது. அவங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா தான் குறி சொன்னது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குறி சொல்றவங்க ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தரையா கூப்பிட்டு இவங்க இவங்கன்னு கை காமிச்சுதான் குறி சொல்றாங்க. ஒரு சுவாமி ஒருத்தருடைய உடல்ல இறங்கும் பொழுது ஏன் பர்டிகுலரா ஒரு ஆளை கை காமிச்சு ஒரு நபரை மட்டும் கை காமிச்சு குறி சொல்லணும்னு யோசிச்சிருக்கீங்களா? சோ அப்படி ஒருத்தவங்க குறி சொல்றாங்கன்னா அது உள்ளுணர்வாலதான் சொல்றாங்க. நிச்சயமா அது சுவாமி வந்து அவங்க சொல்லல. சுவாமி வந்து குறி சொல்லக்கூடியது உண்மையாவே சொல்றாங்க அப்படின்னா சுற்றத்தார் யாருமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்றவங்க எல்லாம் குறி சொல்லிட்டு பொழுது பக்கத்துல ஒரு நாய் வேகமா ஓடி வந்தாலோ இல்ல அவங்களை நோக்கி ஏதாவது ஒரு பாம்போ இல்ல பூச்சோ ஒருத்தனால உடனே பயந்து ஓடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், சுவாமி வந்து குறி சொல்லுதுங்கிறப்போ சாமி போய் ஒரு நாய்க்குட்டிக்கும் பாம்புக்கும் பயப்படுமா? சோ சுவாமி உண்மையாவே அந்த உடல்ல இருக்கு அப்படின்னா சுற்றத்துல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. பக்கத்துல பாம்பே வந்தாலும் கூட அசையாம அவங்க நிப்பாங்க. ஆனா பொய்யாக குறி சொல்றவங்க பக்கத்துல என்ன நடக்குது, யாரு வராங்க யாரு போறாங்கிறத கவனிக்கிறாங்க. சோ ஒருத்தங்க குறி சொல்லும் பொழுது ஒருத்தர் கை காமிச்சு சொல்றாங்கனாலோ இல்ல பக்கத்துல யாராவது வரும்போது பயந்து ஓடுறாங்கனாலோ நிச்சயமா அவங்களுக்குள்ள சாமி இறங்கல, உள்ளுணர்வாலதான் அந்த குறி அவங்க சொல்றாங்க. மூன்றாவதா, ஒருத்தங்க அனுதினமும் கடவுளுக்கு பூஜை செய்து கடவுளுக்குன்னு உகந்த சாப்பாடுகளை மட்டும் சாப்பிட்டு ரொம்ப தீவிரமாக விரதம் இருந்து கடவுளை தினம் வழிபாடு செய்து அதீத பக்தியால கிட்டத்தட்ட துறவை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாமி வரதுக்கு உண்மையான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க யாராவது இந்த மாதிரி பூஜைகள் நடக்கும் பொழுதோ இல்ல வேண்டுதல்கள் நடக்கும் பொழுதோ ஒரு வழிபாடப்போ குறி சொல்றாங்க, அவங்க சுவாமி ஆடி சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்களுக்கு சுவாமி வந்து அவங்க குறி சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க உள்ளுணர்வால உண்மையான குறிகளை சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கிறவங்க குறி சொல்றாங்கன்னா அது ஓரளவுக்கு நம்மளால ஏத்துக்க முடியும். பட் இதே ஊர்ல இருக்கக்கூடிய ஜென்ரலா யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு சாமி வருது அப்படின்னா அது அவ்வளவா நம்பக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ ரிஷிகள் எவ்வளவோ காலகட்டத்துக்கு தவம் இருந்து 300 வருஷம் 600 வருஷம் வாழ்ந்து கடவுளை பார்க்கணும்னு தவம் இருக்காங்க. எத்தனையோ நாயன்மார்கள் மிகப்பெரிய தியாகங்களை செஞ்சு கடவுளை பார்த்தாங்க. அறிவாட்டை நாயன்மார்லாம் தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க போகும்போதுதான் சிவபெருமான் அவருக்கு காட்சியே கொடுத்தாரு. எவ்வளவோ ஆழ்வார்கள் தன்னுடைய வாழ்க்கை பலனாகவே கடவுளை பார்க்கணும்னு இருந்து பார்த்தாங்க. அப்ப அவ்வளவு அதீத பக்தி செலுத்தி அவ்வளவு அதீத தியாகத்திற்கு பிறகுதான் அவங்களாலே கடவுளை பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த கலியுகத்துல பக்தினா என்னன்னே தெரியாம ஓரமா எடுத்து வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல சுவாமி அவ்வளவு அசால்ட்டா வந்து நம்மளுக்கு குறி சொல்லுங்கிறவங்களால நம்ப முடியுதா? சோ அப்படி ஒருத்தங்க திடீர்னு ரேண்டமா ஒருத்தங்க ஆடி சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த உண்மையான ஆன்மீகவாதி யாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி குறி சொல்றாங்கன்னா அது நடக்குங்கிறது ஓகே. யார் உண்மையான ஆன்மீகவாதின்னு கண்டிப்பா நம்மளுக்கு சந்தேகம் விடும். பொதுவா ஒருத்தங்க இந்த வாயில இருந்து லிங்கம் எடுத்து காமிக்கிறது, இந்த தண்ணி மேல நடந்து போறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீகவாதின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் மெஜிஷியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வித்தைகள் செய்து நான் ஆன்மீகவாதி நிரூபிக்கணும் அப்படின்னு உண்மையான ஒரு ஆன்மீகவாதிக்கு அவசியமே கிடையாது. பொதுவா உண்மையான ஒரு ஆன்மீகவாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் ஆன்மீகத்துல தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளவு தூரம் டெய்லி கடவுளுக்காக செய்யறேன், இந்த வித்தையெல்லாம் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு என்னைக்குமே அவங்க ப்ரமோஷன் மாதிரி அதை வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய பக்தர்கள் உண்மையாவே தன்னை தேடி வரும் பொழுது தன்னுடைய பவர் புரிஞ்சு உண்மையாவே யாராவது வந்தாங்கன்னா கூட
அவங்களுக்கு இந்த உதவியை செய்வதற்கு அவங்க ஏற்றவங்க தானா, தகுந்தவங்க தானா அப்படிங்கறத சோதிச்சுட்டு தான் உங்களுக்கு தேவையானதை இவங்க செய்வாங்க. ஆன்மீகவாதிகள் எப்பவுமே உண்மையான ஆன்மீகவாதிகள் தன்னை வெளி காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஒருத்தங்க வெளியில வித்தையெல்லாம் செஞ்சு காமிச்சு நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா அது உண்மை கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அப்படி வித்து பண்றவங்களை பார்த்துட்டு அவங்க தான் ஆன்மீகவாதி நம்பி அவங்க பின்னாடிதான் நிறைய மக்கள் போய்கிட்டு இருக்கோம். பட் அப்படி செய்யறவங்க யாரும் உண்மையானவங்க கிடையாது. உண்மையான ஆன்மீகவாதிங்கிறவங்க மனசுக்குள்ளேயே தெய்வத்தை வணங்கி தனக்குள்ள ஸ்பிரிச்சுவல் பவரை தியானம் மூலமாவும் செய்யக்கூடிய யோகங்கள் மூலமாவும் அதிகப்படுத்திட்டு இருப்பாங்களே தவிர வெளியில வந்து ஆன்மீகவாதின்னு என்னைக்குமே பறையறிவிச்சுக்கவே மாட்டாங்க. சோ உண்மையான ஒரு ஆன்மீகவாதியை எப்படி கண்டறிவது அப்படின்னா சத்தியமா நம்மளால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதுதான் ரியாலிட்டி. உண்மையான ஒரு ஆன்மீகவாதியை இன்னொரு உண்மையான பக்தி கொண்டவங்களால மட்டும்தான் உணர முடியும். இது வந்து உணர்வு பூர்வமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு உண்மையாவே கடவுள் பக்தி இருக்கு, நிஜமாவே நீங்க மனசுல பக்தியோட இருக்கீங்க அப்படின்னா தானாவே அந்த உண்மையான ஆன்மீகவாதி எங்க இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தென்படுவார். நீங்க அந்த மாதிரி பக்தி இல்லாம சும்மா நான் போய் தேடி கண்டுபிடிக்க போறேன், ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னாலாம் ஆன்மீகவாதியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க உலகத்துக்கு தெரியாம அமைதியாக தான் வாழ்வாங்க. ஒருத்தங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு பூஜை நடக்கும் பொழுதோ இல்ல இந்த மாதிரி வேண்டுதல்கள் நடக்கும் பொழுதோ உங்களுக்கு சாமி வந்து ஆடுறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது உண்மையாவே சாமி வந்ததாவோ இல்ல நான் சொன்ன மாதிரி உணர்வுகளின் வெளிப்பாடாகவோ இருக்கலாம். ஆனா ஒருத்தங்க நல்லா பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சாமி ஆடுறாங்கனாலோ இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளம்பிடுறாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இருக்கக்கூடியது மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அது டிசோசியேஷன் டிரான்ஸ் டிசார்டர் இல்லைன்னா டிசோசியேஷன் பொசஷன் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அசோசியேஷன்னா நம்மளா இருக்கிறது, டிசோசியேஷன்னா நம்ம இன்னொருவராக மாறுவது. அதாவது இந்த உடல் நான் கிடையாதுப்பா, என்னுடைய ஆன்மா வேற உடல் வேற, இந்த உடலை நான் வெளியில இருந்து பாக்குறேன் அப்படின்னு நம்மளுடைய உடலை நம்மளே வெளியில இருந்து வேறு ஒருவரா நம்ம கற்பனை பண்ணிக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவங்க ஒண்ணு அதிகமா சுவாமி படம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்ல சுவாமி பாட்டு கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்ல அவங்க ஏதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓம் நமக் சிவாயன்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் கேட்டிருப்போம், ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அந்த சாங் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே எந்திரிச்சு தாண்டவம் ஆடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வைப் அந்த சாங்ல இருக்கும். அந்த மாதிரி சில பேர் தினந்தோறும் அதை கேட்க 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 தானே சிவபெருமான்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மியூசிக்கினுடைய வலிமை வந்து அந்த அளவுக்கு உங்களை மனசுல வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி நீங்க பொதுவா இப்ப சுவாமி படம் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த மியூசிக்கு நம்மளுக்கே எந்திரிச்சு பத்ரகாளி மாதிரி ஆடணும்னு தோணும். இல்ல நீங்க வந்து ஒரு பாகுபலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நம்மளே ஒரு அனுஷ்காவா நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் தானா மறைஞ்சு போயிடும். ஆனா அதுவே சஸ்டனன்ஸா உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு, நீங்க மனசுக்குள்ள அப்படியே உங்களை கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அது ஒரு மனநோயா மாறிடும். அப்படி மாறும் பொழுது நம்மளே சாமியா நினைச்சுக்கிட்டு அடிக்கடி குறி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி அடிக்கடி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நிச்சயமா அது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல உண்மையா சாமி வர்றதோ இல்ல உள்ளுணர்வோ எதுவுமே இருக்காது. சோ இந்த சாமி ஆடுறது உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபைனலைஸா கேட்டீங்கன்னா சாமி ஆடுறது உண்மை. சில இடங்கள்ல நிஜமாகவே சுவாமி வந்து குறி சொல்கிறது. இதுல உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் உண்மையா சுவாமி வந்து குறி சொல்லக்கூடியவர்களோ உண்மையா சுவாமி வந்து பேசக்கூடியவர்களோ இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடியவங்க சுவாமி வந்த 1-2 நொடிகள்ல குறி சொல்லிட்டு உடனே சாமி மலையேறிடும், கியூ கட்டி நின்று சொல்ற அளவுக்கு இருக்காது. மீதி 90% நான் சொன்ன மாதிரி பொய்யான குறிகளும் பொய்யா சொல்லக்கூடியதும் உள்ளுணர்வால பேசக்கூடியது தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க சுவாமிக்கு குறி கேட்க போறீங்க அப்படிங்கிறப்போ யாராவது நெகட்டிவா ஒரு குறி சொல்லிட்டாங்க, அபசகுணமா உங்களை பார்த்து ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா அது உண்மையாகத்தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பாட்டு உங்க லைஃப்ல உங்களுடைய பாசிட்டிவான வாழ்க்கை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருங்க. மேபி அவங்க சொன்ன நெகட்டிவிட்டி உங்களுக்கு நடக்காமலே கூட போகலாம். சோ அப்படி யாராவது ஒருத்தவங்க அவசகுணமா சொல்லிட்டாங்க, தப்பா வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்க கண்ணால பார்க்கக்கூடியதும் நீங்க சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் குறி சொல்றவங்களை பத்தி சுவாமி வருதா இல்லையா அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த குறி சொல்றது நிறைய இடங்கள்ல நடக்குது, எனக்கு இந்த மாதிரி குறி சொல்லி நடந்திருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நடக்கலன்னு நான் சொல்லல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10% உண்மையாவே இது நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா சுவாமி வந்து குறி சொல்றது இருக்கு. ஆனா மீதி 90% அதுல பொய்யான விஷயங்களும் கலக்கப்பட்டிருக்கு. சோ அதனால எது உண்மை எது பொய்ன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதை நம்ப ஆரம்பிங்க. அதுதான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சோ இது முழுக்க முழுக்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம யோசிச்சு நம்மளுடைய நம்பிக்கை செலுத்தணும்னா நம்மளுக்கும் அது நல்லதா இருக்கும். இதை நீங்க வேற ஏதாவது விஷயத்த ஆட் பண்ணணும், வேற ஏதாவது நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.